டே பால்ட்டப்பா காலங்காத்தால எதுக்கட இங்க வர சொன்னேன் வந்துட்டு எதுவுமே பேசாம உட்காந்துருக்க எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? ஏ மச்சான், இன்னைக்கு நாள் ரொம்பவே அழகா இருக்குல்ல. இதை சொல்றதுக்கு தான் வர சொன்னியா? இரு இரு ஒரு நிமிஷம் இரு. உனக்கு அந்த சத்தம் கேக்குதா? என்ன சத்தம்? மேல இருந்து தான் கேக்குது. என்னதுடா அது? என்னதுடா மச்சான் அது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் அது என்னன்னு தெரியலையே. எங்கடா வந்திருக்கோம்? என்ன ட்ரெஸ் எல்லாம் மாறிடுச்சு, ஒரே மர்மமா இருக்கு. இங்க பாருங்க, உலக உருண்டே பால் மாதிரி வச்சிருக்கானுங்க. இங்க ஒரு சேர் இருக்கு, இதுல உட்காந்து ஹோம்ஒர்க் பண்றதுக்கா எதுக்கு இது கொடுத்துருக்கானுங்க? இங்கே தான் வச்சிருக்காங்க. எக்ஸசைஸ் பண்றதுக்கு இங்கேயே இருக்கு. அதே மாதிரி சாப்பாடு பாருங்க, கீழே இருக்கிறது மேகி நூடுல்ஸ் மாதிரி இருக்கு, மேல இருக்கிறது ரவுண்டா குழிப்பணியாரம். என்னடா காம்பினேஷன் இது? இதை நினைச்சு பார்த்தாவே வாந்தி இல்ல வருது. இது எப்படி சாப்பிடுறது? இது என்ன இடம்? அங்க ஏதோ ஒண்ணு பச்சையா போகுது. ஏலின்னு. அப்ப இது ஜெயிலா? ஏலியன் ஜெயிலுங்க இது. இங்க இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுறது? அட நம்ம பால்ட்டப்பா மச்சான், இங்க வந்து மாட்டிக்கிட்டோம்டா. நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னா இங்க ஒரு டனல் போகுது பாரு, இதை ஓபன் பண்ணி இதுக்குள்ள நம்ம அப்புறம் என்னடா நின்னு பேசிக்கிட்டு இருக்க? நான் கிளம்புறேன், நீ வந்தாவா வராட்டி போ. ஓகே, டனலுக்குள்ள உள்ள கொண்டு வந்தாச்சு. அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே போவோம். இதுக்கப்புறம் எப்படி போறது? இங்க போறங்க, முன்னாடி லேசர் லைட்டா வச்சிருக்கானுங்க. இப்போ இதை தாண்டி போகணுமா? இன்னைக்கு நிறைய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. ஆனா ஏகப்பட்ட செக் பாயிண்ட் கொடுத்துருக்கானுங்க. கெட்டதுலயே ஒரு நல்லது இதுதான். சரி ஓகே, இதுக்கப்புறம் எப்படி போறது? லெஃப்டா ரைட்டா? நம்ம லெஃப்ட் சைடே போவோம். இந்த பக்கம் தான் ஃபேன் சுத்துது. அப்ப இங்க தான் கரெக்டான ரூட் இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் முன்னாடி ஃபேன் தான் இருக்கு. அப்ப இது தப்பான ரூட்டா? ஆஹா, இங்க பாருங்க, ஏரோ மார்க் போட்டுருக்கு. நம்ம இப்படி போகும்போது அந்த ஏரோ மார்க்கே இல்லையே. என்னடா இது, நம்மள ஏமாத்த பாக்குறானுங்களா? இங்க ஒரு ஏரோ மார்க் இருக்கு. சரி ஓகே, ஏரோ மார்க்கே ஃபாலோ பண்ணிட்டு போவோம். அதை ஃபாலோ பண்ணிட்டு போனா கரெக்டான ரூட் வரும்னு நினைக்கிறேன். ஆனா வராது. வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுற போறானுங்க. என்னடா இதுக்கப்புறம் வழி இல்ல, இதுக்குள்ள குதிக்கணுமோ? கீழே என்ன இருக்குன்னு தெரியல, குதிச்சுட்டேன். ஓகே, கரெக்டான ரூட்ல தான் வந்திருக்கோம். என்ன நமக்கு முன்னாடி ஏதோ பச்சையா இருக்கு, பாய்சனா இருக்குமோ? இப்போ இதை கிராஸ் பண்ணி போக மாட்டேங்குது. இங்கே ஒரு பைப் இருக்கு, இது மேலே அப்படி பொறுமையாக போவோம், வலிக்கூட்டு கீழே விழுந்துடக்கூடாது. ஓகே, நம்ம கேர்ஃபுல்லாக போவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்கு. இந்த வீடியோக்கு இன்னும் நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ஃபன்னிங் ஹாரர் கேம்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஐயோ, நம்ம சொன்ன போய் கடவுளுக்கே கேட்டுச்சு போலியே. இது எனக்கும் வீடியோ வராது, வாரத்தில் ஒரு நாள் 2 நாள். ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண ப்ரோன்னு அதே ரெகுலராக கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் நான் வாக்கு கொடுத்துட்டேன்னா அது மாதிரி நடந்துக்கணும். ஆனால் அப்படி நடப்பினாங்கிறது எனக்கே தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இப்படி தான் தினைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு பண்ணவே இல்லை. அதனால நான் வாக்கெலாம் கொடுக்க விரும்பல, ட்ரை பண்ணுறேன். நம்ம பால் பாட்டில் இங்கே நிற்கிறான், எனக்கு முன்னாடி எப்படி இங்கே வந்தோம்? மச்சான், இதுக்குள்ள தான் போகணும். ஆனா உள்ள ஃபேன் நம்மள வெளியே தள்ள பார்க்கும். உள்ள போறதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இந்த செக் பாயிண்ட் ரீச் பண்ணிக்கிறேன். அந்த ஃபேன் காத்து நம்மள வெளியே தள்ளி விட்டுருச்சுன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். இல்லைன்னா அந்த ஃபேன் காத்து நம்ம நினைச்சதோட வேகமா தள்ளுது. ஒரு செகண்ட் நின்னுனாலும் அப்படியே வெளியே போய் பறக்க விட்டுரும் போல. ஓகே, இந்த பக்கம் திரும்பலான்னு பார்த்தா இங்கேயும் ஒரு ஃபேனா. முன்னாடி ஒரு சின்ன கேப் இருக்குங்க. இப்போ இதுக்குள்ள இறங்கணும் மாட்டுக்கு. இதுக்குள்ள இறங்கினா எங்க போகும்னு தெரியலையே. சரி இறங்குவோம். ஒன்றும் ஆகல, சேஃபாக தான் இருக்கும். ஆனால் எங்கே வந்து விழுந்திருக்கோம் தான் தெரியல. அட அங்கே போருங்க, இந்த ஏலியன் மண்டை இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. லாக்க போட்டு வெளியே வந்துடும் போல. ஐயோ, வருது. இந்த படிக்கட்டில் ஏறிட வேண்டியதான். ஏறிடுறா கைப்பில். எங்க அது மேலே வரல? ஓ, அதுக்கு தான் காலே இல்லையே. நீ எப்படி மேலே ஏறி வருவ? ஐயோ, வருது. வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்திருக்கலாம். அதை கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு அது படிக்கட்டு வழியாக மேலே ஏறி வந்துகிட்டு இருக்குது. அதுக்கிட்ட மாட்டிக்க கூடாது. ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்கு, உள்ளே போயிட வேண்டியதான். என்ன டோர் லாக் ஆயிடுச்சு? நல்ல வேலை, அந்த ஏலினால உள்ள வர முடியாது. ஆனால் நம்மளாலையும் வெளியே போக முடியாது. இங்கே ஒரு பட்டன் இருக்கு, இதை ப்ரெஸ் பண்ணுவோம். எதுக்கு இந்த பட்டனு? இங்கே பாருங்க, நமக்கு முன்னாடி ஒரு ரூட் வந்திருக்கு. ஓகே, இது மேலே அப்படியே ஏறி நடந்து போக வேண்டியதான். நம்ம ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கோம். ஐயோ, சோக்கில வந்துட்டோம். இதை நம்பி போனேன் பார்த்தீங்களா? என்ன சொல்லணும்? ஓகே, பட்டனை ப்ரெஸ் பண்ண அடுத்த செகண்ட் இருந்து குடுக்குன்னு ஓடிட வேண்டியதான். ஓடுற கீழே வந்துட போகிறோம். அவ்வளோதாங்க, கிராஷ் பண்ணி வந்துட்டோம். இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, ஃபர்ஸ்ட் அதை ரீச் பண்ணுவோம். இப்போ இதை தாண்டி போகணும் மாட்டுக்கு. இந்த ஏலியன் நம்மளை எங்கே பிடிச்சிட்டு வந்து விட்டுருக்குனே தெரியலையே. இங்கேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆக போகிறோமோ தெரியல. இங்கே செக் பாயிண்ட் இருக்குது, இந்த செக் பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போவோம். ஓகே, இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, இதையும் ரீச் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, விண்டோ இருக்குது. விண்டோவில் இருக்கிறது நிலாவா அது? அப்போ நம்ம ஸ்பேஸில் இருக்கோமா? நான் பாட்டுக்கு அந்த பால்ட்டப்பா கூட பேசிக்கிட்டு ரோட்டு ஓரமாக தானே உட்காந்துருந்தேன். என்ன எதுக்கிட்ட எங்கே பிடிச்சிட்டு வந்தீங்க? அட பாருங்களா. இங்கே ஒரு பட்டன் இருக்கு, இதை ப்ரெஸ் பண்ணி அப்படியே லிஃப்ட் வழியாக மேலே போவோம். அப்படின்னா அந்த ஏலியன் யூஎஃப்ஓலியுமா நம்ம ஸ்பேஸுக்கு கூட்டு வந்துருச்சேட்டுக்கு. இங்கேருந்து எப்படி நம்ம போக போகிறோமோ தெரியல. ஓகே, அப்படி ஜம்ப் பண்ணி மேலே வந்தாச்சு. இங்கே ஒரு டோர் இருக்கு, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு. மறுபடியும் லேசர் லைட்டா? இத்தனை லேசர் லைட் வச்சிருக்கானுங்களே. இப்போ இது ஒன்று ஜம்ப் பண்ணி போகணும். அங்கே பாருங்க, எரிக்கல்ல போய்கிட்டு இருக்கு. நம்ம பூமியை நோக்கி தான் வேகமாக போயிட்டு இருக்கு போல. ஆனால் நம்ம தான் பூமியில் இல்லையே, அதனால தப்பிச்சோம். இந்த லேசர் லைட்டையும் ஈஸியாக ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. ஆனால் நம்ம இப்போ இங்கே இருக்கிற இடத்துல இருந்து எப்படி பூமிக்கு போக போகிறோம்னு தெரியல. இங்கே ஒரு டோர் இருக்கு, இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம். அட பால்ட்டப்பா, நீ எப்படி
இங்கே வந்த நமக்கு முன்னாடி வந்துடுறான். ஓகே செக் பாயிண்ட் இருக்கு. எனக்கு முன்னாடி நிறைய டோர் இருக்குடா மாப்பிள்ள. ஆனால் அதுலேருந்து நீ ஒன்று தான் சூஸ் பண்ணும். ஒன்று தான் சூஸ் பண்ணுமா? இங்கே தான் நிறைய டோர் இருக்கே. சரி ஃபர்ஸ்ட் ஒன்னே நம்ம சூஸ் பண்ணி பார்ப்போம். இதுவே ஐயோ ஏலிங்க, இதுக்கு தான் அவன் சொன்னானா? இது என்னடா தலை தனியாக காலு தனியாக பிரிச்சு வச்சிருச்சு. தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். இப்படி தப்பான டோர் ஓப்பன் பண்ணி ஏலின்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேனே. இனிமேவாது கரெக்டான டோர் ஓப்பன் பண்ணணும். சரி ஓகே இது ஓப்பன் பண்ணிப்போம். என்னடா எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஓ இப்பயும் நான் தப்பான இடத்துக்கு தான் போயிருக்கேனா? அந்த பக்கம் இல்லைங்க, இந்த பக்கம் இருக்கு ரூட்டு. இங்கே ஏகப்பட்ட டோர் இருக்கு. இப்போ எதை ஓப்பன் பண்ணலாம்? லெஃப்டா ரைட்டா? சரி ஓகே இது ஓப்பன் பண்ணுவோம். ஐயோ ஏலினே, நல்ல வேலை அது பக்கத்தில் போகல. ஏன்னா பக்கத்தில் போகலினாலும் சளி சரியான்னு ஒருங்கிட்டேன். இப்போ இதில் எது கரெக்டான டோர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே ஒரு அக்கா போகுது. அந்த அக்கா கரெக்டான டோர் ஓப்பன் பண்ணிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி எங்கே போய் மாட்டணுமோ அங்கேயே போய் மறுபடியும் மாட்டி அதுவும் அடி வாங்கிருச்சு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா? இப்போ எந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுனே தெரியலையே. சரி இதையே ஓப்பன் பண்ணுவோம். கரெக்டாக இருக்கணும். எஸ் இங்கே தான் செக் பாயிண்ட் இருக்குது. அப்போ கரெக்டான ரூட்டில் தான் வந்திருக்கோம். அடையே பாட்டப்பா எப்படா நீ எனக்கு முன்னாடி வர? எனக்கு முன்னாடி வந்துடுறாங்க. இவன் மேலே இருந்து ஏதோ ஒரு கேஸ் மாதிரி வருது. இது போனதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும் போல. சரி ஓகே இதான் கரெக்டாக இருக்கும். போவோம். இங்கேயும் 2 ரூட் போகுது. ரைட் சைடு போக முடியாது. சரி லெஃப்ட் சைடே போவோம். இந்த ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு இங்கேருந்து எஸ்கேப் பார்க்கறதுக்கு நம்ம எங்கெல்லாம் பூந்து போக வேண்டியதாக இருக்குது பாருங்க. ஒரு வழியா இதை கிராஷ் பண்ணி வந்தாச்சு. நம்ம ஒரு செக் பாயிண்டை விட்டு இன்னொரு செக் பாயிண்டை கண்ணில் பார்த்தா தான் நமக்கு நிம்மதியாக இருக்குது. இது என்னதுரா? ஓ இந்த ஸ்பேஸ் விட்டு வெளியே வந்துட்டோம் போல. மூச்சு விட முடியுது. அதான் ஆச்சரியமா இருக்கு. ஓகே ஒரு சில கல்லு கிடக்குது. அப்படியே ஜம்ப் பண்ணி போவோம். ஜம்ப் பண்ணி போறதே இது ஜாலியா இருக்கே. கிராவிட்டியில் அப்படியே மிதந்துட்டு போறோம். சரி ஓகே இன்னும் ஒரே ஒரு கல்லு தான். இங்கிருந்து அப்படியே அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போயிடும். என்னடா கீழே ஜம்ப் பண்ணி போகலாம் பார்த்தா மேலே ஜம்ப் பண்ணி வந்துட்டேன். இப்போ இங்கிருந்து கீழே போகணும். சரி ஓகே அப்படி பொறுமையாக கீழே இறங்கு. எஸ் வந்தாச்சு. கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருந்த மேலே அப்படியே காற்றுல மிதந்துக்கிட்டு இருந்திருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கவே முடியாது. ஓகே இங்கே ஒரு டோர் இருக்குது. பட் இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம எப்படி போகிறது? இங்கே ஒரு ரூட் இருக்குது. ஏலினா இது எங்க இருந்து வந்துச்சு? நம்மளை பிடிக்கிறதுக்கு இது வேற பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. இதுகிட்ட மாட்டாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். இப்போ எப்படி போறது? இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்கு. இந்த பக்கம் முட்டு சவரு. இந்த பக்கமே போவோம். அந்த ஏலியன் வேற பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் லேட்டாக்க நம்மளாலே அந்த ஏலியன் பின்னாடி வந்து நம்மளை பிடிச்சிரும். நமக்கு முன்னாடி யாரும் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். இது ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப்ங்கிறனால அதால என்ன வேணுமோ பண்ண முடியும். ஓகே இங்க ஒரு டோர் இருக்கு. ஆனா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. முன்னாடி ஒரு டோர் இருக்கு. அங்க போலான்னு பார்த்தா என்ன பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். ஸ்பேஸ் இப்போ கொஞ்சமாக கம்முறுதுன்னு நினைக்கிறீங்க. அந்த ஏலியன் தான் ஏதோ ஒன்று பண்ணுது. ஓப்பன் ஆகுது. எஸ் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறான். ஆனால் எந்த பட்டனு? இங்கே நிறைய இருக்கு. நான் இது வரைக்கும் இதெல்லாம் ஓட்டுனதே இல்லைடா. இங்கே ஒரு பட்டன் தனியாக இருக்குது. இதை அழுத்துவோம். எஸ் பட்டன் அழுத்தியாச்சு. என்ன நடக்க போகுதோ? என்னதுடா அது முன்னாடி? ஓ நம்ம ஸ்பேஸ் இப்போ ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு போல. எங்கேயாவது போய் இடிச்சிட போகிறோம். டே நிறுத்துறா எப்படியாவது. நம்ம ஒரு கிரகத்தை கண்ணில் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நண்பா. இப்போ நம்ம அதில் போய் லேண்ட் பண்ணுவோம். பூமிக்கு தானே உன்னை கூட்டிகிட்டு போக சொன்னேன். எங்கடா கூட்டிகிட்டு போகிற? வேற எங்கேயோ கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. இப்போ இங்கேருந்து நம்ம அந்த பக்கம் கிராஷ் பண்ணி போகணும் மாட்டுக்கு. ஓகே அப்படி ஜம்ப் பண்ணி போவோம். இதை பார்த்தா கிரகம் மாதிரிலாம் எதுவும் தெரியல. ஏதோ கல்லை உடச்சி போட்ட மாதிரி இருக்குது. சரி ஓகே இந்த மாதிரி ஒரு கல்லை ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போக வேண்டியதான். நடுவில் குறுக்க ஸ்டோன்லாம் இருக்குங்க. அதெல்லாம் என்ன ஸ்டோன் தான் தெரியல. பென்டன் ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி இங்கே ஏதாவது நமக்கு கிடைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் கிடைக்காது. கிடைச்சிச்சுன்னா இந்த ஏலியனை போட்டு போர்க்கே எடுத்துட்டு நம்மளே இங்கேருந்து நம்ம பூமிக்கு போயிடலாம். ரோப்ளக்ஸில் பென்டன் கேம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். ஆனால் பென்டனில் வரக்கூடிய கேரக்டர்லேயே உங்கள் ஃபேவரட் கேரக்டர் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ரோப்ளக்ஸ்ல பென்டன் கேமும் ட்ரை பண்ணும்போது அந்த ஏலியனையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இவன் எப்படி இங்கே வந்தான்? இவன் எப்படி வரான்? அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்குள்ள குதிக்கணுமா? இதை பார்த்தா ஏதோ பாலுங்கலர் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள தள்ளிவிட பார்க்கறானே நம்மள. சரி குதிப்போம். ஐயோ போய்கிட்டே இருக்கு. என்ன போதோ? நல்ல வேலை சேஃபா லேண்ட் ஆயாச்சு. ஏலியனோட ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து தப்பிச்சு வந்து வேற எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருப்போம் போலயே. முடியல இங்கேயும் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கானுங்க. இங்கிருந்து எப்படா என் பூமிக்கு நான் திரும்பி போவேன்? இருந்த கொடுமை சார் இது. என்ன கையை தனியா காலு தனியா எல்லாம் பறந்துகிட்டு இருக்கு. நமக்கு கீழே பச்சையா ஒன்று இருக்குல்ல, அதில் காலை வைக்கக்கூடாது போல. வச்சோம்னா முன்ன மாதிரி நம்ம சல்லியான்னு ஒருங்கிடுவோம். சரி ஓகே அப்படி ஜம்ப் பண்ணி போவோம். இங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. ஆனால் மெயின் டோர் அங்கல்ல இருக்கு. அதுக்கு மேலே லேசர் லைட் போட்டிருக்கானுங்க. சரி உள்ள ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்கே தான் ஆரோ மார்க் போட்டிருக்கு. இது என்னது? ஏதோ ஒரு கார்டு மாதிரி இருக்கு. ஓ இந்த கார்டை யூஸ் பண்ணி அங்கே இருக்க லேசர் லைட் ஆஃப் பண்ணிக்கலாம் போல. இப்போ இங்கேருந்து அங்கே போனோம்னா அந்த டோர் ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஏலியன் ஸ்பேஸ் இப்போ விட்டே தாண்டி வந்துட்டோமே. அப்புறம் எப்படி இந்த லேசர் லைட்லாம் இந்த இடத்துல இருக்கு? மறுபடியும் அந்த ஸ்பேஸ் புக்லேயே வந்து மாட்டிக்கிட்டோமா? இதை பார்த்தா ஸ்பேஸ் மாதிரி இல்லை. முன்னாடி கல்லெல்லாம் இருக்கு. இது வேற ஏதோ ஒரு கிரகம். ஆனால் இங்கே அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வச்சிருக்கானுங்க. ஓகே இங்கே ஏதோ ஒரு பட்டன் இருக்கு. முன்னாடி இருக்கிறது என்னன்னு தெரியல. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ என்ன நடக்க போகுதோ தெரியலையே. இங்கே ஒரு சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆயிருக்கு. அதுவும் தண்ணி. இந்த தண்ணிக்குள்ளே குதிக்கணுமோ? ஓ இங்கே பாருங்க வாட்டருக்கு அடியில் ஒரு சீக்ரெட் பிளேஸ் கொடுத்துருக்கானுங்க. இதுதான் அண்டர் வாட்டர் சீக்ரெட் பிளேஸோ?
சரி ஓகே அப்படியே இது கீழே அப்படியே போவோம். இந்த டனல் எங்கே போகுதுன்னு தெரில, இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம். இந்த தண்ணிக்குள்ளே சுறா முதல்ல இந்த மாதிரி மட்டும் எதுவும் வந்துடக்கூடாது. இந்த ரூட்டுக்கு ஒரு முடிவே இல்லை போலயே, போகுது போகுது போய்கிட்டே இருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் நான் இப்படி நீச்சல் அடிச்சு போய்கிட்டு இருக்கிறது. மேலே தண்ணி இருக்குங்க, எனக்கு தெரிஞ்சு இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் மேலே ஏற முடியல. ஏறா அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம். எஸ் கமான் 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 கமான். அவ்வளோதான், அப்படி ஜம்ப் பண்ணி மேலே வருவான் தான். என்ன இன்னைக்கு ரொம்ப ரோல் ஆகுது, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இன்னும் நம்ம இப்போ பூமிக்கு வரலையா? தண்ணி இடையிலாம் பூந்து வந்தேன். நான் கூட பூமியை ஓட்ட போட்டு இங்கேருந்து இன்னொரு பூமிக்கு ஷார்ட்கட் வச்சிருப்பானுங்க நினைச்சேன். அப்படிலாம் இல்லை போல. இன்னமும் இதே பூமியில தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எப்போ நம்ம இடத்துக்கு போக போகிறோம் தெரியல. காற்று வேற பின்னாடி தள்ளி போச்சுடும். இப்போ ஹீரோ போஸ் பாத்தீங்களா? ஒன்னு சொல்லட்டுமா, இப்படிலாம் பண்ணா முட்டி தெரியும். காற்று கூட நம்மளை கீழே தள்ளி விடுது. அந்த அளவுக்கு விக்காவா இருக்கும் நம்ம. ஓகே இப்போ பாருங்க, நான் இதை எப்படி கிராஷ் பண்ணி போக போறேன்னு. நிற்கவே கூடாது, நின்னா தானே நம்மளை இப்படி பின்னாடி தள்ளும். மாட்டேன், நிற்கவே மாட்டேன்டா. இப்போ பாருங்க எவ்வளோ வேகமாக போகலான்னு பார்த்தா, ஆனால் வேகமாக போனால் கீழே விழுந்துருவோம் போல். அதே மாதிரி நின்னோம்னாலும் கீழே விழுந்துருவோம் போல். கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போகணும். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம். நான் வர முடியல, அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியதான். கமாண்ட் டியூட், எஸ் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் ரீச் பண்ணுவோம். ஏன்னா மறுபடியும் வேறு எதுலேயே அடி வாங்கிட்டோம்னா அங்கேருந்து வர வேண்டியதாயிரும். இங்கே ஏதோ ஒரு செஸ் போர்டு மாதிரி ஒன்று வச்சிருக்கானுங்க. அப்படியே இதை ஒன்று ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிட வேண்டியதான். எஸ் இதையும் கிராஷ் பண்ணி வந்தாச்சு. இவன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். நண்பா இதுக்குள்ள போனீங்கன்னா நம்ம உலகத்துக்கு நம்ம போயிடலாம். அப்புறம் ஏன்டா இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? குதிரை உள்ள. அவ்வளோதான். டே என்னடா இன்னும் பூமிக்கு போகல? அந்த டெலிஃபோர்ட்டுக்குள்ளே குதிச்சா பூமிக்கு போகலான்னு சொன்னானே. அங்கே ஏதோ ஒரு பெரிய டெலிஃபோர்ட் மாதிரி இருக்குது. ஒருவேளை அங்கே போகணுமோ? அங்கே சுற்றி இங்கே சுற்றி மறுபடியும் அந்த ஏலியன் ஸ்பேசிஃபிக்கே டெலிபோர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நம்மளை. இப்போ மட்டும் அந்த ஏலியன் வந்துச்சுன்னா ஐயோ நினச்சே பார்க்க முடியல. என்னடா சத்தம்? ஐயோ ஏலியன் இங்கே தான் நிற்குதா? நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? இந்த ஸ்பேஸ் ஆஃப் பண்ண போறியா? குட் லக். என்ன இந்த ஏலியன் குட் லக்லாம் சொல்லுது? அப்போ நம்ம கதையை முடிக்க போகுதா? இங்கே இருந்தால் தானே பிரச்சனை. இங்கேருந்து சீக்கிரம் வெளியே போகணும். ஏன்னா அதுக்கப்புறம் வழி இல்லை. சரி கீழே குதிச்சு போவோம். ஆனால் இப்போ இங்கேருந்து மேலே ஏறணுமே. எப்படி ஏறுறது? இந்த பக்கம் வழி இல்லை. சரி ஓகே, இங்கே ஒரு பைப் இருக்குது. இது மேலே ஏற ட்ரை பண்ணுவேன். ஏறி ஐயோ வழி கூட்டுருச்சு. ஓகே மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஏன் சரிட்டேன். அப்படியே அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுவோம். இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. இதை ஃபஸ்ட் ரீச் பண்ணுவோம். அந்த ஏலியன் வேறு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கிட்ட மாட்டிக்க கூடாது. ஓகே ஒன்று ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போவோம். நம்ம ஜம்ப் பண்ணி போகிறோம். ஆனால் அந்த ஏலியன் எப்படி ஜம்ப் பண்ணி வரும்? பறந்து வந்தாலும் வரும் அது. கமான் ஃபாஸ்ட், வேகமாக போகணும். இல்லைன்னா அந்த ஏலியன் பின்னாடி வந்து நம்மளை பிடிச்சிடும். அப்படியே ஒன்று ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போவோம். இங்கே ஒரு டோர் இருக்குது. இது ஓப்பன் பண்ணி சீக்கிரம் உள்ளே போகணும். இல்லைன்னா அது நம்மளை வந்து பிடிச்சிடும். அவ்வளோதான், எப்படி உள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் அது பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அட நம்ம பால்ட்டப்பா. அரியா சீக்கிரம் உள்ள போ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஸ்பேஸ்ஷிப் தானே வெடிக்க போகுது. அதுக்குள்ளே நம்ம தான் காப்பாற்றிக்கணும். என்னடா சொல்கிறேன், வெடிக்க போகுதா? எப்படி எஸ்கேப் ஆகுறது? இதுக்கப்புறம் வழி இல்லை. எப்படி போகணும்னு தெரியலையே. இங்கே ஏதோ மின்னுது, ஆனால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இதுவும் ஓப்பன் ஆகலை. இதுவும் ஓப்பன் ஆகலை. இது ஒன்று தான் இருக்குது. உள்ளே போவோம். ஓ எப்படி உள்ளே வந்துட்டேன். ஆனால் என்ன லாக் ஆகிக்கிட்டு ஒரு ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். எப்படி போகிறது? வெளியே போகிறதுக்கு வழியும் இல்லை. முன்னாடி ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அது வர மாதிரி தெரியல. நம்ம தான் முன்னாடி போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பேஸில் இருந்து நம்ம கீழே போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க. எஸ் நம்ம எர்த்து முன்னாடி பாருங்க. நம்ம பூமி தெரியுது. நம்ம பூமிக்கு பக்கத்தில் வந்தாச்சு நண்பா. அந்த பூமி பார்க்கவே அழகா இருக்கு. நம்ம பூமியை நோக்கி செல்வோம். அவ்வளோதான், இப்போ நம்ம பூமியை நோக்கி செல்ல வேண்டியதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? எஸ் நம்ம திரும்பி பூமிக்கு வந்துட்டோம். பூமிக்கு வந்ததெல்லாம் இருக்கட்டும், என் காஸ்டியூம் எங்கடா? அந்த ஏலியன் ஆட்டையை போட்டு போயிடுச்சா? இங்கே பாருங்க, ராக்கெட் எப்படி தலையில கமுந்து கிடக்கு. இது வழியாக தான் நம்ம மேலே இருந்து கீழே வந்துருப்போம் போல. ஃபைனலி நம்ம இந்த கேமோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஃபன்னி கேம், ஹாரர் கேம்ஸ்லாம் நம்ம சேனலில் வரும். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாரும் அந்த பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கங்க. கொடுக்கலனா அந்த பெல் ஐக்கானே ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாஸ், லவ்லி பாஸ்.